ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வெஸ்டீஜ் ஆப் மூலிமா நம்ம எப்படி ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணி ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வெஸ்டீஜ் ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப் வந்து இருக்கும். ஸோ இதில் எப்படி ஆர்டர் போடலாம், இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படிலாம் சூஸ் பண்ணணுன்னு. நான் இப்போ வந்து வியூ மோர் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கான ப்ராடக்டை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ் ப்ராடக்ட் வந்து இருக்குது. இப்போ எனக்கு வந்து சோப்பு வேணும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஆர்டர் போட போகிறேன். இதுக்கு வந்து இங்கே பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் நடுவில் 1ன்னு கொடுத்துருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் கவுண்டிங் வந்து ஏறும். மைனஸ் கொடுத்திங்கன்னா அதே ப்ராடக்ட் கவுண்டிங் வந்து குறையும். இதை கொடுத்துட்டு இப்போ எனக்கு 5 சோப்பு வேணும் அப்படின்னா 5 சோப்பு நான் கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த வண்டி ஆப்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக. ஸோ இதை வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா மேலே வந்து எனக்கு ஒரு இது வரும், ப்ராடக்ட் ஆடட் கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ அடுத்து வந்து என்னென்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ வந்து எனக்கு ஆயில் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆயில் வந்து நான் இங்கே வந்து இந்த வண்டி ஆப்ஷன் கொடுத்து நான் இதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் எனக்கு இந்த மாதிரி எவ்வளோ ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு வந்து ரேண்டமாக நான் இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு சோப்பு தூள் தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு சோப்பு இந்த இது நான் ஹனி சோப்பு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அல்ட்ரா லிக்விடு. ஸோ அடுத்து வந்து நான் ஷாம்பு. ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டா ரிலீஃப் க்ரீம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு சில ப்ராடக்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மை கார்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் அப்படிங்கிறதுலையும் போய்ட்டு நீங்கள் என்னென்ன கேட்டகரி ப்ராடக்ட் இருக்குன்றது பிராண்டு ப்ளஸ் ப்ராடக்டோடைய டீட்டெயில் ஒவ்வொன்றாவும் காமிக்கும். இன்னும் வந்து இது புதுசாக லான்ச் பண்ண புது ப்ராடக்ட்டும் காமிக்கும். நீங்கள் க்ரீம் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் அப்ளையன்ஸ் மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆர்டரு எடுத்துக்கலாங்க. ஸோ அடுத்தது நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் கொடுத்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 18 ஐட்டம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மை கார்டு ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து மை கார்டு ஆப்ஷன் வந்துட்டேன். ஸோ வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது என்னோடய அட்ரஸ், ஃபோன் நம்பர் நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இது என்னோடய ஐடியா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் செக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்படியே நான் கீழே வந்து நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். எவ்வளோ ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே இங்கே வந்து வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எவ்வளோ ப்ராடக்ட் நான் ஐட்டம் சூஸ் பண்ணியிருக்கேன், 18 ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோடைய டோட்டல் பாயிண்ட் வந்து 64 பாயிண்ட்டு. இந்த ப்ராடக்ட் எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து ஒரு 2687 ரூபா வருது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை நான் ஆர்டர் போட போகிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறது இதெல்லாம் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்தது. இப்போ நான் வந்து செக் அவுட் கொடுக்குறேன். இப்போ வந்து என்னோடய அட்ரஸ் வந்து கரெக்டாக ஓகேவா, அதை வந்து கன்ஃபார்ம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது உங்கள் அட்ரஸ் தானா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதை நான் கொடுத்த ஒட்டி ஸோ எனக்கு வந்து உள்ளுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இதில் 2 விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக ப்ரொசீட் கொடுத்துட்டு போயிருங்க. நீங்கள் இதே எனக்கு செகண்ட் டைம் நீங்கள் போடுறீங்கன்னா ஆடு வவுச்சர் ப்ரமோஷன்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதில் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து ஆர்டர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் அதாவது ஃபஸ்ட் டைம் போடுறீங்க உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடையாது. அது இந்த டைம் நீங்கள் ஆர்டர் போட்டு செகண்ட் டைம்லேருந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் நீங்கள் பில் பண்ணும்போது 18ஆம் தேதிக்குள்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டுங்கிறது தராங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் இதில் வந்து ஒரு ப்ராடக்டாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன், ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் நான் எல்லா அமௌண்ட்டையும் நான் பார்த்துக்கிறேன். அகைன் நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஓகே, இப்படி நீங்கள் கொடுத்து ஒட்டி இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு அலாட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஓடிபி எதுவும் வராது, பட் இந்த மாதிரி ஒரு ஷோ ஆகும். ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து 2 to 3 டேஸில் வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிரும். ஸோ அதிகபட்சமாக 7 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது கன்ஃபார்ம் அண்ட் பே வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்கள் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பே கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பில்லோடைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ் கொடுங்க. ஸோ அடுத்தது பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அம்புக்குறி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கொடுங்க, அம்புக்குறி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்குது பேமெண்ட் ஆப்ஷன். இப்போ அடுத்து வந்து நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்குது.
இதில் என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூபே, விஷா அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மாதிரி இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுவோம். நீங்கள் யாராவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இதில் வந்து கார்டு நம்பர், இதோடைய வேலிடிட்டி, சிவிவி நம்பர் கேட்பாங்க. இது கொடுத்து நீங்கள் கார்டு வழியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள், சப்போஸ் நான் வந்து எனக்கு ஃபோன்பே இருக்குது ஆனால் இங்கே கூகுள் பே தான் எனக்கு காமிக்குது, என்கிட்ட பேடிஎம் இருக்குது ஆனால் இங்கே கூகுள் பே தான் எனக்கு காமிக்குது அப்படிங்கிறவங்க இங்கே பாருங்கள், பே யூஸிங் யுவர் யூபிஐ ஐடி அப்படிங்கிறது கேட்குதான். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி யூபிஐ ஐடியோடைய நம்பர் இங்கே கொடுத்துருங்க. இல்லாட்டி ஃபோன் நம்பர், யூபிஐ நம்பர் வந்து கொடுத்துட்டு வெரிஃபை அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்னுடைய நம்பர் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, இப்போ வந்து நான் என்னுடைய நம்பர் நான் கொடுத்த ஓட்டி யூபிஐ வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நான் கொடுத்த ஓட்டி என்னென்னா அடுத்து நான் ப்ரொசீட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ ப்ரொசீட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ என்னுடைய கூகுள் பேக்கு போயிடும். ஸோ இதில் பாருங்கள் டைம் ஓடுதா 7 மினிட் அப்படிங்கிற இந்த 7 மினிட்குள்ளே இந்த பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு உடனே வந்து இங்கே மெசேஜும் வந்துருச்சு, அது இன்னொரு செல்லில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பண்ணி பே பண்ணணும். இந்த ஆர்டர் பேமெண்ட் வந்து உங்களுடைய அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் வந்துடும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பேலையோ ஸோ அதில் வந்து ஒரு பாப்அப் ஆப்ஷன் வந்துடும், நோட்டிஃபிகேஷன் மாதிரி இந்த மாதிரி பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.